Welcome to Science Fact in Tamil. நகுல் அப்படிங்கிற யூடியூப் யூசர் சூரியனை விட பூமி பெருசா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தார். இன்னைக்கான வீடியோ அதை பத்தினது தான். பூமியின் மையப்பகுதியில் இருக்கும் எரிகுழம்புகளில் தொடர் அணு இணைவு ஏற்பட்டு பூமி இன்னொரு சூரியனாக மாறிவிடும். இவ்வகையான சூரிய குடும்பத்தை டாட்டூயின் சூரிய குடும்பம் என்கின்றனர். மார்ச் 2009 ஆண்டு கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி 5000 ஒளியாண்டுகள் தொலைவில் டாட்டூயின் சூரிய குடும்பத்தை கண்டுபிடித்தது. இதற்கு கெப்லர் 47b என பெயரிட்டுள்ளனர். டாட்டூயின் போன்ற சூரிய குடும்பத்தில் உயிரினங்கள் தோன்ற வாய்ப்பே இல்லை. ஒருவேளை உயிரினங்கள் தோன்றினால் ஈர்ப்பு விசையானது பன்மடங்கு அதிகமாகிவிடும். பூமி சூரியன் அளவிற்கு பெரிதாக இருக்கும்போது பூமியில் அணு இணைவு ஏற்படாவிட்டால் பூமியின் ஈர்ப்பு விசையானது பன்மடங்கு அதிகமாகிவிடும். பூமியில் ஒரு நாள் என்பது 24 மணி நேரம், அது 27 நாட்களாக மாறிவிடும். துருவ பகுதிக்கு 31 நாட்களாக மாறிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூமியானது அதிக குளிரையும் அதிக வெப்பத்தையும் சந்திக்கும். ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு உயிரினங்கள் தோன்றியிருந்தால் அவைகள் புவியிசையின் காரணமாக குள்ளமாகவும் குண்டாகவும் இருக்கும். நிலவானது பூமியின் ஈர்ப்பு விசையால் பூமியில் மோதிவிடும். ஆனால் அறிந்து கொண்ட அறிவியலின் அடிப்படையில் பார்க்கும்போது பூமியானது நிச்சயமாக ஒரு கிரகமாக இல்லாமல் சூரியனைப் போல நட்சத்திரமாக மாறிவிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. 2 சூரியன் இருக்கும் சூரிய குடும்பத்தில் 10,000 வருடங்களில் கிரகங்கள் எல்லாம் சூரியனால் நிலையில்லாத தன்மையை அடைந்து சூரியனுக்குள் உள்ளிழுக்கப்பட்டு சூரிய குடும்பமே அழிந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.